உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, பால் யாருக்கு? சூர்யா மாமாக்கும் தேவிக்கும். ஓ, நான் கொண்டு போய் கொடுக்கவா? அதை என்கிட்ட கொடுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். இந்த வேலைல உங்களுக்கு எதுக்கு? நானே இதை கொண்டு போய் கொடுக்கறேன். ஏன் என்ன கெஸ்டா பாக்குறீங்க? இந்த குடும்பத்துல ஒருத்தரா பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மாயாஜி எனக்கு ஆண்டி மாதிரி. அப்ப இந்த ஃபேமிலில நானும் ஒருத்தி தானே. நானே கொண்டு போய் கொடுக்கறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேவிமா, பால் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கல, வாங்கிக்கோ. நீங்க ஒண்ணு எனக்கு ஆசையா கொடுக்க தேவையில்ல. நான் ஹாசினி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, எரியுதே 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 எரியுதே. ஐயோ எரியுது. என்னாச்சுங்க? என்னங்க முகத்துல பால் குட்டிருக்கு? அது குழந்தைக்கு ஆசையா பால் குடுக்கணும்னு டம்ளர்ல எடுத்துட்டு வந்தேன். நீங்க யாரு எனக்கு பால் குடுக்கறதுக்குன்னு? துர்கா மாதா எனக்கு பால் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலை என் மூஞ்சில ஊத்திட்டா. தேவிமா, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டூ மச் எல்லாம் பண்ணக்கூடாது. டாடி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்க. சரி விடுங்க, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக குழந்தை மேல இப்படியா கோவப்படுவீங்க? பாத்தியா அவங்க எவ்வளவு ஹம்பிளா நடந்துக்கிறாங்கன்னு? நீ அவங்கள பார்த்து கத்துக்கணும். இங்க பார், இனிமே துர்காமான்ற பேரை சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு தேவிமா. நீ முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குழந்தை இப்படி மிரட்ட வேண்டாம். இப்படியா குழந்தைகிட்ட ஹாஷா பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன இது? சுண்டக்காய தூக்கிட்டு வந்திருக்கிறா? ஏய், எதுக்கு இப்படி கதவை தட்டிட்டு இருக்க? ஏய், வாய மூடிட்டு. ஷோ. தேவிமா, ஊத்து. வேண்டாம். தேவிமா, நீ ஊத்து. ஐயோ, மூஞ்சில ஊத்தா. தேவி, வேண்டாம். தேவிமா, நான் சொல்றேன்ல, நீ ஊத்து. வேண்டாம் துர்கா, நீ ஓவரா பண்ற. தேவிமா, ஊத்து. ஊத்திட்டா, மூஞ்சில ஊத்திட்டா. சூப்பர் துர்காமா, சூப்பர் சூப்பர். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தை கையில பாலை கொடுத்து எப்படி பண்ணிருப்ப? ஃப்ளவருக்கு பால் குடுக்கணும்னு ஆசைப்பட்டா கையில கொடுத்திருக்கலாமே. இப்படியா பூவுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி பாலை தூக்கி எங்க பியூட்டி மூஞ்சிலியா ஊத்துறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ தானே சொன்னா தேவிமா இவ முகத்துல பாலை ஊத்துனான்னு. சொன்ன பொய்ய நிஜமாக்க வேணாமா? அதுக்கு தான் இப்படி பண்ண சொன்ன. செய்யாத விஷயத்துக்காக கெட்ட பேர் வாங்கினா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இப்பதான் அவ செஞ்சுட்டால, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சரி. தேவிமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் துர்காமா. சந்தோஷம். என்ன குழந்தை விஷயத்துல அவங்க அப்பா கிட்ட டபுள் கேம் ஆடுறியா? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணும். இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். இனிமே இந்த கேம் ஆடின இதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அத தாங்க மாட்டேன். நீங்க மாரி அக்காவை முதல்ல சந்திச்ச நாள் 15/6/2020. நீங்க மாரி அக்கா கழுத்துல தாலி கட்டின நாள் 26/6/2020. அடாடாடாடாடா. தேவி பாப்பா பிறந்த நாள் 18/6/2021. சரியா? எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம புஷ்பா எல்லாத்தையும் பக்காவா நினைப்பு வச்சிருக்குது. தேங்க்ஸ் புஷ்பா. பரவாயில்லையே, மாரிய பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாரி அக்காவை பத்தி கேக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களே என் உடம்புக்குள்ள வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐயோ, என்ன சிஸ்டர், ஏற்கனவே மாறி துர்காவோட உடம்புல இருக்கிறா. இப்ப இவ உடம்புல இறங்கி இருக்கிறதா இவ ஒரு பிட்ட போறாளே சிஸ்டர். எனக்கு என்னவோ இது ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது சிஸ்டர். சென்டிமெண்ட் டிராமாவுக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தேவைதான். நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. குனிஞ்சு குனிஞ்சு வாழ்க்கை போச்சு. அதனாலதான் மாரி அக்காவோட புடவைய கட்டிட்டு அவங்கள மாதிரியே ரெடி ஆகி உங்களுக்கு விஷ் பண்ண ஆசைப்பட்டேன். ஓ தேங்க்ஸ் புஷ்பா. ம். பரவாயில்ல சிஸ்டர், புஷ்பா ஃப்ளவர் இல்ல ஃபயர் தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காளே சிஸ்டர். நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபயரா இருக்கா. எதுக்கும் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏய் மாரியம்மா புடவை நீ எதுக்கு கட்டியிருக்க? தேவி, ஏய் விடு. எங்க அம்மா புடவைய கொடு. தேவிமா, புடவைய விடுங்க. சொல்றேன்ல, புடவைய விடு. துர்காமா மட்டும் தான் தொடணும். நீலா கட்ட கூடாது. விடு தேவிமா. துர்காமா தான் கட்டணும். தேவி, விடு சொல்றேன்ல. விடு தேவிமா. விடு. தேவி, எங்க அம்மா புடவைய நீ கட்ட கூடாது. புடவைய கொடு. ஏய், கட்டி இருக்கிற புடவைய போய் இழுக்கிற அறிவில்ல? புடவைய விட. பொறுமை சிஸ்டர், உணர்ச்சி வசப்படாதீங்க சிஸ்டர். குழந்தைய மட்டும் தொட்டீங்க, உங்க கை ஃபயர் ஆயிரும் பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.